Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல எப்படி மானிட்டர் டிரைவர்ஸை வந்து அப்டேட் பண்ணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது உங்க கம்ப்யூட்டர் மானிட்டர்ல வந்து ஏதாவது ரிசல்யூஷன் இஷ்யூஸ் இல்லாட்டி வந்து ஸ்கிரீன்ட சைஸ் இஷ்யூஸ் இல்லாட்டி வந்து ஸ்கிரீன்ட வந்து ஏதாவது பிரைட்னஸ் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது சம்டைம்ஸ் வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய மானிட்டர் டிரைவரை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம விண்டோஸ் 10 இல்லாட்டி விண்டோஸ் 11 கம்ப்யூட்டரில் மானிட்டர் டிரைவர்ஸ் வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் வந்து டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி டிவைஸ் மேனேஜர் உள்ள போயிருங்க. டிவைஸ் மேனேஜர் ஓபன் பண்ண அப்புறமா இதுல வந்து நீங்க பாருங்க மானிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது உங்க மானிட்டருக்கான டிரைவர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி அதாவது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதுக்கு போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டிரைவர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பாப்பீங்கன்னா அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபோர் டிரைவர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களாச்சுன்னா உங்களால இந்த ஆப்ஷனை கொடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபோர் டிரைவர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதுல லெட் பிக் ஃப்ரம் அ லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுல உங்களுடைய டிரைவரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா உங்களுடைய கம்ப்யூட்டரை நீங்க ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணீங்களாச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய மானிட்டர் டிரைவர் வந்து அப்டேட் ஆகி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.